இதுதான் ரொம்ப கஷ்டமானது போல இருக்கு, இதான் ரொம்ப கஷ்டமானது இருக்கு, இதான் படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்மளால பாஸ் ஆக முடியாது, நம்மளால ஃபெயில் ஆயிடுவோம், இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படின்னு சொல்லி அது பயத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, நம்ம அதிகமான சாப்டர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தேவையான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனால் என்ன பண்ண முடியல, ஸோ இதனால் என்ன பண்ண முடியல, ஸ்டேட் போர்ட்ஸ் ஒன்று அப்ளை பண்ண முடியல அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போ பார்த்த டேட்டாஸ் வரைக்கும் சொல்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அப்போ ஒரு சாப்டர் ஒரு சிலபஸ் நீங்கள் அதிகமாக படிக்கும்போது நீங்கள் தான் அதிகமான மார்க் எடுத்தாகணும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸை மைண்டில் எடுத்துக்கோங்க. ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த கடைசி 30 நாஸ் என்ன பண்ணணும், கரெக்டாக என்ன பண்ணணும், அது வந்து ஒரு மித்தாவே மாறிடுச்சு. இப்போ நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பேஸ் பண்ணிட்டு என்னால் பாஸ் பண்ண முடியுமா, என்னால் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு படிக்க முடியுமா, அவங்க அதே தானே படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதே தானே கேட்க போகிறாங்க அப்படின்ற கான்செப்ட்லாமே கிடையாது. நீட் அப்படின்றது அவங்க செட் ஆஃப் சிலபஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த சிலபஸ்ல தான் கொஸ்டின்ஸ் வருது பேசிக்காக இருந்துட்டு. அது என்சிஆர்டி கான்செப்டாக இருக்குது அப்படின்னால நீங்கள் என்சிஆர்டி கான்செப்ட் தான் படிச்சாகணும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு கன்ஃபியூஷன் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு இருக்கேன், என்னால் நீட் பாஸ் பண்ண முடியுமா, என்னால் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட ஈக்குவலண்டாக இருந்து படித்து நீட் எக்ஸாம் அப்படின்ற எக்ஸாமை கிராக் பண்ணி என்னால் மெடிக்கல் சீட்டுக்கு போக முடியுமா அப்படின்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்மை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களால பாஸ் பண்ண முடியுமா இல்லை பாஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ தான் இருக்க போது. ஸோ எல்லா ஃபியூச்சரோடஸ்க்குமே வணக்கம், நான் உங்கள் சுபாஷ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் எப்படி நீட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக்கும் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸால சிபிஎஸ்சி பாஸ் பண்ண முடியுமா, இல்லை சிபிஎஸ்சி மாதிரி அந்த லெவலில் டஃப்னஸ்டாக இருக்கக்கூடிய அந்த நீட் மாதிரின்ற ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூக்கி போட்டுருங்க. ஓகேவா, ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது வந்து சிபிஎஸ்சின்றது கொஞ்சம் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டாபிக்லாம் இருந்துட்டு இருக்கு. பட் நமக்கு ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் லெவல் டாபிக் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கலாம். பட் இப்போ கரண்ட் டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு மித்தாவே மாறிடுச்சு. இப்போ நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பேஸ் பண்ணிட்டு என்னால் பாஸ் பண்ண முடியுமா, என்னால் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு படிக்க முடியுமா, அவங்க அதே தானே படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதே தானே கேட்க போகிறாங்க அப்படின்ற கான்செப்ட்லாமே கிடையாது. நீட் அப்படின்றது அவங்க செட் ஆஃப் சிலபஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த சிலபஸ்ல தான் கொஸ்டின்ஸ் வருது பேசிக்காக இருந்துட்டு. அது என்சிஆர்டி கான்செப்டாக இருக்குது அப்படின்னால நீங்கள் என்சிஆர்டி கான்செப்ட் தான் படிச்சாகணும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் 12th 11th படிக்கிறீங்களோ அதே தான் கேட்க போகிறோம் அப்படின்னு தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் போர்டு பசங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு பசங்க வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் சாப்டர்ஸ் படிக்கிறாங்க தென் கம்பேர் டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு பசங்க வந்து அதிகமான சாப்டர்ஸும் அதிகமான டெப்த் உள்ள சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நிறைய ஹை லெவல் ஆஃப் சான்சஸ் இருந்துட்டு இருக்கு. பட் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல நம்ம ஸ்டேட் போர்டு தான் படிச்சிட்டு இருக்கோம், ரொம்ப பயமா இருக்கு, நான் ஸ்டேட் போர்டு தான் சார் படிச்சிட்டு இருக்கேன், பாஸ் பண்ண முடியுமா சார், டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே குறைச்சு மதிப்பிட்டு இருக்கோம் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துட்டு இருக்கு. நம்ம இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த புக்கு வந்து அந்த மாதிரி பழச கிடையாது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணலாம் வேணாம், இப்போ அந்த புக்கோட தன்மை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது பேசிக்காக இருந்துட்டு இந்த டெக்ஸ்ட் புக்கில் படித்தா ஒன்றுமே கிடைக்காது, நான் இந்த டெக்ஸ்ட் புக் தான் படித்தாலும் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஸ்டேட் போர்டு சாப்டர் வந்து பார்க்குறோம், என்சிஆர்டியை கம்பேர் பண்ணி நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜியில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சாப்டர் நம்ம ஸ்டேட் போர்டு சாப்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கெமிஸ்ட்ரி பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 9 சாப்டர்ஸ் எக்ஸ்பெண்ட் டைம் வந்துச்சு. நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணாலும் என்சிஆர்டியை விட நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் வந்து நம்ம அதிகமான சாப்டர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஒரு விஷயம் நல்லா புரியும், அது அதிகமாக படிக்கணும், நம்ம இன்னும் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா நமக்கு அது எப்படி ஈஸியாக இருக்கா இல்லாமல் இருக்க போது, எப்படி கஷ்டமாக இருக்க போது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது. நம்ம ஒரு விஷயம் நல்லா இன்டெப்த்தாக படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் இல்லை இதுதான் ரொம்ப கஷ்டமானது போல இருக்கு, இதான் ரொம்ப கஷ்டமான இருக்க போது, இதான் படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்மளால பாஸ் ஆக முடியாது, நம்மளால ஃபெயில் ஆயிடுவோம், இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படின்னு சொல்லி அது பயத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, நம்ம அதிகமான சாப்டர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தேவையான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது படிச்சுட்டு இருக்கேன், இந்த இது படிச்சுட்டு இருக்கேன், அந்த மைண்ட் செட்ல நமக்கு போய் கூட நான் ஸ்டேட் போர்டு நான் சிபிஎஸ்சி அந்த மைண்ட் செட்ல இருக்கவே கூட. உங்களோட மெயின் கான்செப்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 180 மணி நேரம் இந்த 180 கொஸ்டின்ஸை நான் எப்படி அட்டாச் பண்றது, நான் சூப்பராக வந்து அட்டாக் பண்ண வைக்க 4 மார்க் கிடைக்கும், 1 மார்க் வந்து மைனஸ். ஸோ அந்த கான்செப்ட் தான் இருக்க போது. இதை நான் எப்படி கரெக்டாக வேல்யூவேட் பண்ணுது, நான் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது, கரெக்டான டைம் டேபிள் போட்டு அந்த பேசிக்கில் நான் எதாவது கான்சன்ட்ரேட் பண்ண, நான் எதாவது கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது, எதில் இந்த மோஸ்ட் ரிப்பீட் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு, நான் எவ்வளோ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த பேஸ் லெவலில் தான் இந்த 30 டேஸ் இருக்கணுமே தவிர, நான் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட், நான் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், என்னால் பாஸ் ஆகலாம் என்ன ஆயிரும், நான் அதை அது படிக்கலையே இது படிக்கலையே அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லிட்டு கூடாது. என்னாலுமே நீங்கள் ரீசன் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பின்னாடி நோக்கிட்டு போயிட்டே இருக்குமே தவிர முன்னாடி நோக்கி போகவே போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஸோ
இதனால் என்ன பண்ண முடியல, இதனால் என்ன பண்ண முடியல, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண முடியல, அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போ பார்த்த டேட்டாஸ் வரைக்கும் சொல்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அப்போ ஒரு சாப்டர் ஒரு சிலபஸ் நீங்கள் அதிகமாக படிக்கும்போது நீங்கள் தான் அதிகமான மார்க் எடுத்தாகணும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸை மைண்டில் எடுத்துக்கோங்க. ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த கடைசி 30 நாஸ் என்ன பண்ணணும், கரெக்டாக என்ன பண்ணணும், என்ன பேசிக்கல் என்ன கான்செப்ட்லாம் பண்ணிட்டு இருக்கணும், நான் எப்படிலாம் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், என்னோட மார்க் டெஸ்ட் எடுக்கணும், எப்படி ரிவிஷன் எடுக்கணும் அப்படின்ற அந்த பிளானில் தான் இருக்கணுமே தவிர தேவையில்லாத இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றத நான் ஒர்க்க சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் தேவையில்லாத கன்ஃபியூஷன் வேணாம். நமக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. அந்த 1 மாதம் கரெக்டாக உட்காந்து படிப்போம். 1 மாதம் கரெக்டாக உட்காந்து படிச்சு மே 3 வந்து நம்ம சூப்பராக போயிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் அடிஷனல் சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுது, இல்லை சார் எனக்கு இன்னும் அடிஷனல் சப்போர்ட் தேவைப்படுது சார், எனக்கு இன்னும் இதாக தான் சார் இருந்துட்டு இருக்கு, நான் எப்படி பண்ணுவேன் எப்படி பண்ண மாட்டேன் டவுட்டாக இருக்குது சார், எனக்கு டெஸ்ட் சீரிஸில் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு போகிறீங்க, அந்த சேனலுக்கு போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். ஏதாவது வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த பேசிக் கான்செப்ட் வச்சு நம்ம ஏதாவது வீடியோ நம்ம உள்ளே போயிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கோம். லைவுக்கு போகிறோம். லைவுக்கு போனதுக்கப்புறம் சேனல்லேருந்து லைவுக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது கிளிக் பண்ணுறோம். அப்படி கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. இந்த மோர் அப்படின்ற ஆப்ஷன் கீழே போயிட்டீங்கன்னா இங்கே நமக்கு என்ன இருந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 𝑬𝒙𝒑𝒉 ஏஜ் டெஸ்ட் லிங்க் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக எங்கே போயிடும், இந்த மாதிரி ஒரு வெப் பேஜுக்கு போயிடும். வெப் பேஜுக்கு போனதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தீங்க சார், என் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் சார், எனக்கு டவுட்டாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், எனக்கு கரெக்டாக அப்ரோச் பண்ண முடியுமா முடியாதுன்னு தெரியல சார் அப்படின்னு ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நீங்களே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. படித்தா யார் வேணால் பாஸ் ஆகக்கூடிய எக்ஸாம் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த உங்களை வந்து ஒரு பூஸ்ட் அப் பண்ணுற விதமாக தான் இந்த 𝑬𝒙𝒑𝒉 டெஸ்ட் சீரிஸ் இருந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 34 டெஸ்ட் இருக்குது. அந்த 34 டெஸ்ட்டில் 24 டெஸ்ட் வந்து என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. மிச்சம் இருக்க 10 டெஸ்ட் வந்து நம்ம அன்ஷெட்யூல் பேஸ் பண்ணி இருந்திருக்கும். அந்த 24 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் எழுதுற மாதிரி தான் இருந்துருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஃபரில் 499 வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேவையில்லாத மைண்ட் செட்டை ஏற்றிக்காதீங்க. கண்டிப்பாக என்னென்னமோ பேசி தான் இருக்க போகிறோம். ஓகே, சிபி ஸ்டூடெண்ட் வந்து பேசும், அவன் அப்படி பேசும், அந்த மாதிரி இதை சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றக்கூடாது. நம்ம கான்செப்ட் என்ன ஆகும் போது நம்ம நல்லா படிக்கணும், எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், மே 3 எக்ஸாம் சூப்பராக கிளியர் பண்ணணும். ஓகே, அது மட்டும் தான் இருக்க போது. ஸோ எல்லா ஃபியூச்சர் ஆல் தி பெஸ்ட். தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டென்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க, புரிஞ்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய்.